From this morning we looked at from the life of Saul and how the disobedience crept into the heart of man and how it brings devastation to the whole humanity. காலையிலே நாம் எப்படி சவுலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இதயத்தில் எப்படி பாவமானது உற்பத்தியாகி மனித குலத்திற்கு அது ஒரு எப்படி பாதித்தது என்று நாம் பார்த்தோம். We saw how the sin came into the heart, how it shapes the way we think. பாவமானது எப்படி நம் சிந்திக்கும் நம்முடைய சிந்தையை வடிவமைக்கிறது என்று நாம் தியானித்தோம். And today now we are going to look at how the sin shapes the way we speak. இப்பொழுது பாவமானது நம்முடைய பேச்சை எப்படி அது வடிவமைக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். Let me take your attention to James chapter 1 verse 9, James chapter 3 verse 8. ஒரு நபர் யாக்கோபு முதலாம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க வேண்டும். இன்னொரு James chapter 3 verse 8. மற்றொரு நபர் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். யாக்கோபு 1:19. If speaking evil starts from your thoughts. பாவமான காரியங்களை பேசுவது இதயத்திலிருந்து தொடங்குகிறது. It slowly explodes with emotions. அது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சியாக வெளிப்படுகிறது. Then it starts exposing it publicly through your mouth. பிறகு நம்முடைய நாவினாலே அது எல்லாருக்கும் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. Here James says in verse 119. இங்கே யாக்கோபு முதல் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியா சொல்கிறார். Let every person be quick to hear. எல்லாரும் கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்க வேண்டும். Slow to speak. பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்க வேண்டும். Slow to anger. கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Now is the monitor of the human condition. நம்முடைய உள்ள நிலைமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது நம்முடைய வாயானது. If a person can master his tongue, ஒருவர் தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்ள பழகிவிட்டால், முறையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால், he can master his evil tendencies. அவனுடைய பாவ சுபாவங்களையும் அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். Because it comes from your heart. அது இதயத்திலிருந்து வருவதனாலே and it tries to expose. அது தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறது. You know, in scripture James gives two very illustration. இரண்டு எடுத்துக்காட்டுகளை யாக்கோபு இங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். One illustration he talks about a horse. ஒரு குதிரையை குறித்து அவர் சொல்கிறார். You know you can control your horse by controlling his tongue. ஒரு குதிரையானதை அதனுடைய நாவை அடக்குவதன் மூலமாக ஒரு குதிரையை நாம் அடக்கி விடலாம்னு நமக்கு தெரியும். What we do, they basically they put a piece of metal in the horse mouth. அதனுடைய குதிரையுடைய நாவிலே ஒரு இரும்பு பொருளை அவர்கள் கொடுக்கிறார்கள். Lays on the tongue. அது அந்த நாக்கில் அது அடக்குகிறது. So by controlling the horse tongue, you can control the whole movements of the horse. அந்த நாவை கட்டுப்படுத்தி வைக்கிறது மூலமாக அந்த குதிரையுடைய எல்லா செயல்களையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். Another illustration James says about the ship. இன்னொரு எடுத்துக்காட்டு கப்பலை குறித்து யாக்கோபு சொல்கிறார். We know the ship is a very big thing. கப்பலானது அது ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது. And using a small little rudder. அந்த கப்பலை ஒரு சின்ன சுக்கான் கொண்டு நாம் அதை கட்டுப்படுத்த முடியும். And the pilot can drive and the pilot can desire and take that wherever he wants. அந்த சிறிய சுக்கானை கொண்டு அந்த கப்பலை இயக்கும் அந்த மாலுமி அந்த கப்பலை எப்படி வேண்டுமானாலும் திசை திருப்ப முடியும். A little rudder moves the massive ship according to the pilot's desire. அந்த அவ்வளவு பெரிய அந்த கப்பலை அந்த சிறிய சுக்கானானது அந்த மாலுமி விரும்பும் விதமாக அது இயக்கக்கூடியதாக இருக்கிறது. So in every boat, ஒவ்வொரு வீட்டிலுமே there is a line drawn. நமக்கென்று ஒரு கோட்பாடு நாம் நியமித்திருக்கிறோம். Line drawn between in children's. குழந்தைகளுக்கென்று ஒரு கோட்டை நாம் வரைந்திருக்கிறோம். In our family life, social life, every aspect of our life. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது. What is acceptable speech? What is not acceptable speech? எந்த விதமான பேச்சு நாம் பேச வேண்டும், எந்த விதமான பேச்சு நாம் பேசக்கூடாது என்று ஒரு வரைமுறை வைத்திருக்கிறோம். Sometimes we make things very easy. We leave things easy. அநேக வேளைகளிலே நாம் காரியங்களை இலகுவாக விட்டு விடுகிறோம். We don't consider that as a big thing. அதை நாம் ஒரு பெரிய தவறாக நாம் நினைப்பதில்லை. For an example, ஒரு எடுத்துக்காட்டுக்காக, if a child look at his parents or look at an elder person, ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரையோ அல்லது ஒரு வயதில் பெரியவங்களையோ பார்த்து he may use a disrespect words. ஒரு மரியாதை குறைவான ஒரு வார்த்தையை பேசும் என்றால், he may not be using intentionally, அந்த குழந்தை வேண்டுமென்றே அதை செய்வதில்லை, but unintentionally, தெரியாமல் அதை அப்படி செய்து விடுகிறது. That might feel fun or joke. அது பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம். We may sometimes we will say, okay, we will smile at them. அந்த வேளையில் நாம் குழந்தை அப்படி செய்யும்போது நாம் அதை குழந்தை பார்த்து சிரிப்போம். But what actually we are cultivating in the heart? அப்படி நாம் செய்யும்போது அந்த குழந்தையோட இதயத்திலே நாம் என்ன சிந்தனையை நாம் தூண்டி விடுகிறோம்? It is acceptable. இப்படி நாம் பேசலாம்.
it is acceptable speech. இந்த பேச்சானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் There is no line drawn. அதுக்கு ஒரு வரைமுறை இல்லை. You know, what happens in many relationships at home and church, நம்முடைய சபையாகட்டும் வீடாகட்டும் அங்க இருக்கும் உறவுகளில் என்ன நடக்கிறது? the tongue plays a vital role, நாவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. and there are many relationships at church, many relationships at home, in families are broken today. சபைகளிலே உள்ள அநேக உறவுகள், அதே போல வீடுகளில் உள்ள அநேக உறவுகள் முறிந்து காணப்படுகின்றதற்கான காரணம் not by actions, வெளிப்படையாக செய்யும் செயல்களினாலே அல்ல, tongue. அது நாவினாலே ஏற்படுகிறது. There is a word in Luke chapter 6 verse 45. லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனம் means இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், your speech is not a sound. உங்களுடைய பேச்சானது அது ஒரு சத்தம் மட்டுமல்ல, It is a window to your soul. உங்களுடைய ஆவிக்குள்ளாக பார்ப்பதற்கான ஒரு ஜன்னலாக இருக்கிறது. What we say often, நாம் அடிக்கடி நாம் சொல்லும் காரியம் என்னவென்றால், it's straight from thoughts and emotions, and also it brings your spiritual condition. நம்முடைய சிந்தைகளில் இருந்து உணர்ச்சிகளில் இருந்து அது நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை அது கையாளுகிறது. I want to give you just a practical example. யதார்த்தமான ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். When someone tries to provoke or criticize you, உங்களை யாராவது குற்றப்படுத்தும் பொழுதோ குறை சொல்லும் பொழுதோ, the best way to handle it is to stay silent and not engaging it. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகும்போது அது சரியான தீர்வு என்னன்னு பார்த்தால் நாம் மௌனம் காப்பது தான் அதுக்கு சரியான தீர்வு. By not responding, you don't give them the attention, the fuel they want to flame the fire. நம்மை குற்றப்படுத்துவதற்காக ஒரு வகை தேடும் பொழுது நீங்கள் மௌனமா இருந்து விட்டால் அது உங்களுக்கு தடையாய் மாறிவிடும். Once a preacher said like this, ஒரு முறை ஒரு பிரசங்கி இப்படியா சொன்னார், pray it and don't say it. ஒரு காரியம் உங்களுக்கு எதிராக வரும்பொழுது அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அதை குறித்து புறம் பேசாதீர்கள். Bite your tongue until it bleeds. உங்கள் நாவிலிருந்து ரத்தம் வரும்பொழுது நாவை நீங்கள் கடித்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். And let God handle things. ஏனென்றால் தேவன் காரியங்களை கையாண்டு கொள்வார். When we stand for certain things for truth, உண்மைக்காக சில வேளைகளில் நாம் நிற்கும் பொழுது, there are times you need to speak. நாம் பேச வேண்டிய தருணங்களும் உண்டு. And there are times you no need to speak. நாம் பேசாமல் அமைதியாக இருக்கும் தருணங்களும் உண்டு. When the times when you are not responding, நாம் ஒரு காரியத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது, people will think that he's not correcting the record. People will think he's not correcting his record. ஜனங்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால் தன்னுடைய தவறை அவன் சரி செய்யாமல் இருக்கிறான் என்று நினைப்பாங்க. Or people will think that rather I'm staying silent. நாம் அமைதியாக இருக்கும் பொழுது ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், see, the problem is with him. இவனுக்கு தான் ஏதோ குறை இருக்கு, அதனால தான் அமைதியாக இருக்கிறான். You know, because he is having the problem, so he is not opening his mouth. இவனிடத்தில் தான் குறை இருக்கிறது, அதனால தான் அவன் வாய் திறக்காமல் இருக்கிறான் என்று ஜனங்கள் சொல்வார்கள். And on the other side, people will start giving you abusive words, gossip, slander, idle words comes out of the mouth. இன்னொரு இடத்திலே ஜனங்கள் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தூஷணம் சொல்வார்கள், உங்களுக்கு புறம் கூறுவார்கள், இதெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். Choosing to stay silent is not a sign of fear. அமைதியாக மௌனம் காப்பதற்காக நீ எடுக்கும் முடிவு அது ஒரு பயத்தின் வெளிப்பாடு அல்ல. It is not a sign of weakness or fear. அது உங்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு அல்ல. It is a sign of strength. அது உங்களுடைய பலத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. Silence is strength. மௌனம் காப்பது அது ஒரு பலம். Easy choice to remain silent as much as possible. நாம் எந்த அளவுக்கு அமைதியாக இருப்பதற்கு முயற்சிக்கிறோமோ அவ்வளவு அது கடினமாக இருக்கிறது. In Psalms 141 verse 3 says, சங்கீதம் 141 மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம், set a watch, O Lord, before my mouth. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று வாசிக்கிறோம். Keep the door of my lips. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கிறோம். It is a good reminder to say to ourselves, think before you speak. நாம் பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேச வேண்டும் என்று நாமே நினைவூட்டிக் கொள்வது மிகவும் நலமாக இருக்கும். There are different kinds of personalities. பலதரப்பட்ட குணாதிசயம் கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள். Some people are, we say, they are very introvert. சில பேர் மிகவும் அமைதி காக்கிறவர்களாக இருப்பார்கள். Some people they say they are very reserving nature. சில ஜனங்கள் மிகவும் குறைவாக அவர்கள் மற்றவர்களிடத்திலே அவர்கள் பலவர்களாக இருப்பார்கள். All five fingers are not same. ஐந்து விரல்களும் ஒன்று போல் ஒன்று இருக்காது. Even in a family, between husband and wife, you expect, oh, I married this girl and I won't expect she has to be like what I expect. ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு கணவன் மனைவி அப்படிதான் இருக்கும். ஒரு பெண்ணை திருமணம் செய்து இவர்களுக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்க கூடாது என்று இருக்கக்கூடாது. Both two of you are coming with different personalities. நீங்கள் இருவரும் வேறு வேறு நிலைமையிலிருந்து வருகிறவர்களாக இருக்கிறீர்கள்.
So you have to understand each other and try to understand each other in a way that God has ordained you to live. தேவன் எப்படி நியமித்திருக்கிறாரோ அதுபடி நீங்கள் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் உங்களுடைய காரியம். Let not the emotional thoughts, let not the crooked speech, let not the devious stuff comes out of your tongue, because it breaks the relationship. உங்களுடைய வாயிலிருந்து அந்த மாறுபாடான பேச்சுக்களும் சிந்தனைகளும் வராமல் இருப்பதனாலே அந்த உங்களுடைய உறவானது முறிக்கப்படாமல் இருக்குமா? What we read in James 1:19. யாக்கோபு 1:19 நாம் வாசித்தோம். Let every person be quick to hear. நாம் வாசித்தோம், நாம் கேட்கிறதற்கு தீவிரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வாசித்தோம். I see this the greatest problem I see this on the other way. We are not very quick to hear. We are always quick to speak. நாம எல்லாம் எதுல தீவிரமா இருக்கோம்னு பார்த்தா மத்தவங்க பேசுறத கேட்கறது தீவிரமா இல்ல, பேசுறதுல தான் நாம் தீவிரமா இருக்கிறோம். And we are not slow to, because of the quick to speak, we are not slow to anger. நாம் பேசுறதுல we are not, since we are very quick to speak, we are again quick to anger. நாம் தீவிரமா பேசுறதுனால தீவிரமா கோபமடையும் செய்கிறோம். நாம் I would like to read from Colossians chapter 4 verse 6. கொலோசியர் 4 அதிகாரத்தினுடைய 6வது வசனம். Your conversation will be seasoned with salt. உங்களுடைய வசனம் எப்பொழுதும் உப்பால் சாரம் ஏறினதா இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். We know we have heard a lot of messages about the salt and the light. உப்பை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். We know very well that why salt is used in homes. வீட்டிலே உப்பு எதற்கு பயன்படும் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். And in the ancient world, ஆதின காலங்களிலே the salt is used to keep food from decay. உணவு கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதை பதப்படுத்தி வைப்பதற்கு உப்பை பயன்படுத்தினார்கள். And salt enhances the flavor of the food. உப்பானது உணவினுடைய சுவையை அது ஏற்றி கொடுக்கிறது. And most importantly, in the Old Testament times, the salt was used as an offering to God. It's part of offering to God. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே உப்பு அதன் காணிக்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. தேவனுக்கு கொடுக்கும் அந்த பலியில ஒரு பகுதியாக இருந்தது. And the salt creates or brings thirst in your body. உப்பு நாம் உட்கொள்ளும் பொழுது அது தாகத்தை ஏற்படுத்துகிறது. So when we read in Colossians, the scripture says, "Let your conversation be seasoned with salt." What does it mean? இங்கே நாம் வாசித்தோம், உங்கள் வசனம் எப்பொழுதும் உப்பால் சாரம் ஏறினதா இருக்க வேண்டும் என்று வாசித்தால் அதோட அர்த்தம் என்ன? Let our speech make others to thirst for God. நம்முடைய அந்த பேச்சானது மற்றவர்களிடத்திலே தேவனை தேடும் ஒரு தாகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பேச்சா இருக்க வேண்டும். Let our speech have a speech of having faithfulness and purity to God's truth. தேவனுடைய சத்தியத்திற்கு வாஞ்சையும் விசுவாசமும் ஏற்படுத்தக்கூடிய பேச்சாய் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். In Ephesians chapter 4 verse 29, எபேசியர் 4 அதிகாரத்தினுடைய 29வது வசனம். Actually I really like the Tamil translation. எனக்கு தமிழ் மொழியினுடைய அந்த மொழிபெயர்ப்பு தான் மிகவும் பிரியமா இருந்தது. Like in Tamil translation they came very straight to the point. என்றால் தமிழ் மொழியிலே அந்த என்ன காரியத்தை சொல்ல வேண்டுமோ அது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட வார்த்தைகள். In English translation it says corrupted. In other English translation it says unwholesome words. மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது அது தேவையில்லாத வார்த்தை என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் தமிழ் மொழியிலே கெட்ட வார்த்தை என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. What is this corrupt words? What is this corrupted words? சரியில்லாத வார்த்தை என்றால் அது என்ன வார்த்தை? Gossiping, புறங்கூறுதல், slandering or idle words, தேவையில்லாத வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், criticism, மற்றவர்களை குறை சொல்லும் வார்த்தைகள், crude jokes, தேவையில்லாத கேலித்தனமான பேச்சுக்கள். all these are corrupted or unwholesome talk. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள், அர்த்தமற்ற வார்த்தைகள் என்று பார்க்கிறோம். How many of forget about unbelievers? அவிசுவாசிகள் எல்லாம் விட்டுருங்க. How many of these things are happening in believers' home, in churches? எத்தனை விசுவாசிகளுடைய வீட்டிலும் சபையிலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கிறோம். Take a rotten, if you look at a rotten fruit, ஒரு அழுகி போன ஒரு பழத்தை எடுத்து பார்த்தோம்னா, if you look at the rotten fruit at the beginning, அந்த அழுகி போன பழத்தை முதல் பார்க்கும் பொழுது it looks so nice, you don't see anything rotten inside. அது வெளிப்புறமா பார்க்கும்போது அதனுடைய அழுகி போன எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. But slowly what happens, the rottenness spread and it decays inside. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே இருந்து அது அழுக ஆரம்பித்து அது முழுவதுமாக அழுகி போய்விடுகிறது. That is what this corrupted toxic word brings to church and families. இந்த நச்சுத்தன்மையான வார்த்தைகள் மூலமாக இப்படிதான் குடும்பங்களிலும் சபைகளிலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. Initially it may sound joke, it may sound harmless,
it may sound fun on each other. ஆரம்பத்திலே கேட்கும் பொழுது அது வெறும் ஒரு கேலி பேச்சாவோ விளையாட்டாவோ தோன்றும். Crude jokes about the believers. விசுவாசிகளை குறித்தான கேலி பேச்சுக்கள், Gossip. Gossiping. தூஷண வார்த்தைகள். These are rotten words. இவையெல்லாம் அழுகி போகக்கூடிய வார்த்தைகள். They don't understand that spreads the hidden damage in your the body that God united. தேவன் ஏற்படுத்திய சரீரத்தை அது எப்படியாக கெடுக்கிறது என்று இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வதில்லை. As a child of God, how I can shapes my speech before God. எனவே தேவனுடைய பிள்ளையாக நம்முடைய பேச்சை எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக வடிவமைக்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. And next time let me move on to the sin of omission or sin of action. அடுத்தது நாம் பாவத்தை எப்படி பாவம் செய்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். James chapter 1 verse 15. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். This is the last phase. When it gives birth to sin, and that's what Jesus said, sin is not in action, sin is in your thought, sin is in your attitude. Okay, all agree with me that sin don't begin outwardly. பாவமானது வெளிப்புறமாக அது ஏற்படுவதில்லை என்று நீங்கள் எல்லாரும் எவ்வளவு ஒத்துக்கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். It begins quietly, very quietly conceiving in your heart. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இதயங்களிலே அது கர்ப்பம் தரிக்கிறதா இருக்கிறது. Doing evil is an action that violates the God's commandment and harming others and dishonoring God through action. நாம் பாவ செயலானது அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் மற்றவர்களிடத்திலே அது அந்த வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது. It may start as a fleeting thought, a small compromise. அது ஒரு சிறிய சிந்தனையாக மனதிலே எழலாம். As I mentioned before, it seems harmless at the beginning. ஆரம்பத்திலே அது ஒரு பாவமாக நம்ம கண்களுக்கு தெரியாது. But when we left unchecked, நாம் அந்த சிந்தை முளைக்கும் பொழுது அதை நாம் கவனிக்காம விட்டு விட்டோம்னா it takes root. அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர் கொண்டு வளர்கிறது. It slowly begins to take root in your life. அது கொஞ்சம் you knowing it. நாம் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா அது நம்முடைய வாழ்க்கையிலே அது வளர ஆரம்பிக்கும். At times go on. காலம் செல்ல செல்ல Sin don't stay small. பாவமானது எப்பொழுதும் சிறியதாகவே இருந்து கொண்டிருக்காது. Sin grows up. பாவம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். The earlier we act, நாம் எவ்வளவு சீக்கிரமாக நாம் செயல்படுகின்றோமோ the earlier is easier to stop. அதை நிறுத்துவதற்கு தடை செய்வதற்கு அவ்வளவு அது எளிதாக இருக்கிறது. Otherwise it will stop you. இல்லை என்றால் பாவம் நம்மளை நிறுத்திவிடும். It will shape the way the sin think. பாவம் எப்படி செயல்படுகிறதோ அது போல நம்மையும் அது ஆக்கிரமித்து விடும். It will impact your choices. நம்முடைய நாம் எதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோமோ விருப்பத்தை எல்லாம் அது ஆட்கொள்ளும். It makes shift to your attitude. நம்முடைய குணாதிசயங்களை நாம் சிந்திக்கும் திறனை அது மாற்றிவிடும். In 1 Samuel chapter 18 only today verse 11. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். In the life of King Saul, சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே Saul had a spear in his hand. சவுல் தன்னுடைய கையிலே ஒரு ஈட்டியை வைத்துக் கொண்டிருந்தான். And he heard it saying to himself, to Saul himself, he was saying to himself, Saul was saying to himself, சவுல் அவனிடத்திலே அவன் சொல்லிக் கொண்டான், I will pin David to the wall. தாவீதை சுவற்றோடு சேர்த்து நான் அடித்து விடுவேன் இந்த ஈட்டியை கொண்டு என்று அவன் சொல்லிக் கொண்டான். Thoughts, சிந்தைகள் slowly begins to grow. அந்த சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. And he threw on one day. ஒரு நாள் அவன் ஈட்டியை தாவீது மேலே அவன் எய்து விட்டான். Very dangerous thing is the toxic thought. அந்த நச்சுத்தன்மையான அந்த சிந்தை தான் இதற்கு காரணம். The toxic thought does not just happen in church. இந்த நச்சுத்தன்மையான சிந்தனைகள் சபையிலே ஏற்படுவதில்லை. Toxic thought also happens in families. அது குடும்பங்களிலும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. Between husband and wife. ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே, between in-laws. அந்த சம்பந்திகளுக்குள்ளாக ஒருவருக்குள்ளாக அந்த பிரச்சனைகள் வருகிறது. Small thoughts. Don't let the toxic thoughts to grow, because if it is grow, it can go up to the murder stage. இந்த இப்படிப்பட்ட அந்த நச்சுத்தன்மையான காரியங்களை நீங்கள் வளர விட்டால் அது கொலை செய்யும் அளவிற்கு கூட அது உயர்ந்து சென்று விடும். Even if you look at the life of Saul, one more example. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்ல இருக்கிறேன். Saul tells to Jonathan, சவுல் யோனத்தானிடத்தில் சொல்கிறான், you have to kill David. நீ தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று யோனத்தானிடத்தில் சொல்கிறான். Jonathan
kept David's life safe. ஆனால் யோனத்தான் தாவீதுடைய வாழ்க்கையை அவன் பாதுகாத்து வைத்தான். Because of that, what happens to Saul? What did Saul tell to Jonathan, his own son? தன்னுடைய சொந்த மகனான யோனத்தானை பார்த்து சவுல் என்ன சொன்னான்? The Saul anger was aroused against Jonathan. யோனத்தானுக்கு எதிராக சவுலுடைய கோபமானது கொண்டது. You know, don't think that Saul was Jonathan is a very lovable person, very lovable son to Saul. சவுலுக்கு யோனத்தான் மிகவும் ஒரு நேசிக்கக்கூடிய மகனாக இருந்தான். Because in other places we read, when David told this incident to Jonathan, what Jonathan said? தாவீது இப்படியாக சவுலை குறித்து யோனத்தானுக்கு சொன்னபோது யோனத்தான் என்ன சொன்னான்? My father did not hide anything from me. என்னுடைய தகப்பன் என்னிடத்தில் ஒன்றையும் மறைத்ததில்லை. And the same Saul who loved his son Jonathan, but what he's doing here? தன் மகனை நேசித்தான் அதே சவுல் தான் இங்கே என்ன சொல்கிறார்? You son of perverse. மாறுபாடுள்ளவளின் மகனே என்று அவனை திட்டுகிறான். Rebellious child of rebellious woman. இரண்டகவும் மாறுபாடுள்ளவளின் மகனே என்று தன்னுடைய மகனை அவன் You திட்டுகிறான். chose the son of Jesse? ஈசாயின் மகனை நீ தோழனாக தெரிந்து Are you கொண்டாயா? bringing shame to our family? உன் தாயின் மானத்துக்கு வெட்கம் உண்டாக்குகிறாயா? Very, very toxic thoughts. மிகவும் கொடிதான வார்த்தைகள் இந்த இடத்துல அவர் உபயோகிக்கிறார். That toxic thoughts, what happens when you read down? தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த சிந்தனைகள் எங்கே போய் முடிகிறது என்று பார்த்தால் Verse 33. 33வது வசனம். Saul cast a spear at him to kill his own son Jonathan. சவுல் தன் சொந்த குமாரனை கொல்வதற்காக ஈட்டியை அந்த இடத்துல எரிகிறான் என்று நாம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். It is very important that life of prayer is very important in families because this never should not happen in church or in homes. இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பங்களிலும் வீடுகளிலும் ஏற்படாமல் இருப்பதற்கு ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. I'll take 10 more minutes and I'll finish my message. ஒரு 10 நிமிடம் கூட நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். Last is the sin of omission. நிராகரிக்கும் பாவம். James 4:17. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது அவன் செய்யாமல் போனான். You may not be, sin is not like gossiping, sin is not like stealing, sin is not like murdering or whatever. Sin is also not showing kindness, not showing forgiving heart, or not standing up for the truth. பாவம் என்றால் அது ஒரு திருடுவதும் தூஷணம் பேசுவதும் போன்ற காரியங்கள் மட்டும் பாவம் அல்ல. பாவம் என்பது நன்மை செய்யாமல் இருப்பது, மன்னிக்காமல் இருக்கும் குணம் கொண்டது, இவையும் பாவம் தான். Imagine a child, little child. Imagine a child. There are 2 children in the home. ஒரு வீட்ல 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு நாம் வைத்துக் கொள்வோம். One child, the little sister, spills a cup of juice on the floor. அந்த வீட்ல இருக்கும் அந்த சிறிய குழந்தையானது தரையிலே அந்த பழச்சாற்றை கீழே சிந்தி விட்டது என்று வைத்துக் கொள்வோம். And the parents always taught the children to help each other. குழந்தைகள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும்னு பெற்றோர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. And when the elder sister saw the little sister spills juice on the floor, அந்த மூத்த பெண்ணானவள் தன்னுடைய தங்கை அந்த தரையிலே பழச்சாற்றை சிந்தின பொழுது she ignored. அவள் அவளை கண்டுக்காம விட்டு விட்டாள். She walked away. அவள் கண்டுக்காம அந்த பக்கம் போயிட்டாள். She does not do nothing. அவள் ஒன்றுமே செய்யவில்லை. It is kind of the same thing that applies in our life. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். The child did not do anything. அந்த குழந்தை எதுவுமே செய்ய, அந்த அக்கா எதையுமே செய்யல. The child did not yell at her sister. தன்னுடைய தங்கையை பார்த்து அவள் கத்தவோ திட்டவோ இல்லை. The child did not use any words at her. தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்றும் அந்த தங்கச்சி இடத்தில் அது ஒன்று உபயோகப்படுத்தவில்லை. She simply just ignored and went. அந்த மூத்த பெண்ணானவள் அப்படியே கடந்து போய்விட்டாள். In some cases, that's the same in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் இது காணப்படுகிறது. You know, when something that God wants us to do something, then we ignore those things. It is called a sin of omission. தேவன் நம் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை காண்பித்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் அது ஒரு பாவமாக இருக்கிறது. In the life of King Saul, சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, you know, the partial disobedience is also a kind of sin of omission. சவுலுடைய வாழ்க்கையிலே அவர் தேவன் கொடுத்த கட்டளையிலே பாதியை மட்டும்தான் அவன் கீழ்ப்படிந்தான். அதுவும் ஒரு நிராகரிப்பின் பாவமா இருக்கிறது. What is the partial disobedience? அந்த பாதியான அந்த கீழ்ப்படிதல் என்ன? You know, when God told Saul to kill all the Amalekites, அமலேக்கியர்களுடைய எல்லாவற்றையும் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்ட பொழுது, but what did Saul do? ஆனா சவுல் என்ன செய்தான்? He did, yes, he killed.
அவன் கொலை செய்தான். But he secured what found best for the people. ஆனால் ஜனங்களுக்கு நலமானதை மட்டும் அவன் கொல்லாமல் வைத்துக் கொண்டான். Because he wanted to create his own self reputation. தனக்கென்று ஒரு மரியாதை ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக அவன் சில காரியங்களை மட்டும் வைத்துக் கொண்டான். So I do what God wanted. தேவன் சொன்னதை நான் செய்கிறேன். But also I do what I wanted. எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிறேன். This is sin. இது பாவம். I know this is right. இது நல்லது சரி என்று எனக்கு தெரியும். I know this is what God I wanted is not what we are doing. தேவன் இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறதை நாம் செய்வதில்லை. I want to highlight the consequences that sin brings in your life. பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் அந்த விளைவுகளை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். The sin builds war and breaks fellowship. அந்த பாவமானது ஒருவருக்கு ஒருவர் அது தர்க்கத்தை ஏற்படுத்தி உறவுகளை முறிக்கிறது. It creates distance. அது உறவுகளுக்கு மத்தியிலே ஒரு தூரத்தை ஏற்படுத்துகிறது. When you have something burdening in your heart, நம்முடைய மனதிலே பாரமான ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது outwardly you looks very smart, you looks okay. வெளிப்புறமாக பார்க்கும்போது எல்லாம் நலமாக தான் தெரியும். But internally there is a distance between you and another brother. ஆனால் மனதிற்குள்ளாக எனக்கும் அந்த இன்னொரு சகோதரருக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி காணப்படும். Why is it? ஏன் அது ஏற்படுகிறது? Because ஏனென்றால் sin is there. பாவம் அங்கே குடிகொண்டிருக்கிறது. Sin created war. பாவமானது அங்கே தர்க்கத்தை ஏற்படுத்துகிறது. Sin destroy the fellowship. Just breaks the fellowship. பாவமானது அந்த ஐக்கியத்தை முறிக்கிறது. Instead of trying to restore the relationship, அந்த முறிந்து போன அந்த உறவை மீட்டுக் கொள்வதற்கு பதிலாக the common thing we do, நாம் பொதுவாக என்ன செய்கிறோம்? we want to protect our feelings. நம்முடைய உணர்ச்சிகளை மட்டும் தான் நாம் கட்டுப்பட்டு விரும்புகிறோம். We don't want to get hurt again. மறுபடியும் நாம் காயப்பட்டு விடக்கூடாது என்று நாம் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். What sin does? அதுதான் பாவம் ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. And the sin is a pride. பாவமானது அது பெருமைங்கிறது அது பெருமையாக It காணப்படுகிறது. becomes a barrier to your reconciliation. நம்முடைய அந்த ஒப்புரவாதலுக்கு அது தடையா இருக்கிறது. I refuse to admit my fault. என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொள்வது மனதில்லை. It resists humility. அது தாழ்மையா இருப்பதற்கு தடை செய்கிறது. And outside we may look fine. வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது நம்ம எந்த குறையும் நமக்கு தெரியாது. There is something still influencing us. ஆனால் நம்மை தாக்கக்கூடிய காரியம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. Instead of being led by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கு பதிலாக we start to justify our own choices. நம்மளுடைய விருப்பங்களை நாமே அதற்கு நியாயம் சொல்லிக் கொள்கிறோம். Finally, don't underestimate the seriousness of sin. பாவத்தினுடைய அந்த விளைவை நீங்கள் சாதாரணமாக எடை போடாமல் இருங்கள். The reason why we don't deal with sin so strongly, நாம் பாவத்தை மிகவும் எச்சரிக்கையாக ஏன் கையாளாமல் இருக்கோம் தெரியுமா? we don't understand the seriousness of sin. ஏனென்றால் அந்த பாவத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். Often we think a sin is just one mistake or something everyone does. பாவம் என்றால் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பாவம் தான் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். But God does not see sin as how we see. பாவத்தினுடைய நமது கண்ணோட்டம் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து மாறுபடுகிறது. Romans 6:23, the wages of sin is death. ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். So see how God has to look at it. அதை தேவன் எப்படி பார்க்கிறார் நீங்கள் பாருங்கள். We see sin in a moment. பாவத்தை அந்த நொடியில் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். You don't know what is going inside your heart. உங்கள் இதயத்துக்குள்ளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பதில்லை. Processing in your heart. உங்கள் இதயத்தில் எந்த சிந்தனைகளை நீங்கள் அசை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பார்ப்பதில்லை. You throw a word at a brother. ஒரு சகோதரனிடத்திலே நீங்கள் ஒரு தேவையான வார்த்தையை நீங்கள் பேசுகிறீர்கள். Just a moment. அந்த நொடியிலே பேசிவிடுகிறீர்கள். அது முடிந்து விட்டது. You don't see what happens next. அடுத்தது அதனால் என்ன தாக்கப்படுகிறது நீங்கள் யோசிப்பதில்லை. But God is seeing what impacts it brings to your life. ஆனால் நீங்கள் செய்த காரியத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப்படுகிறது தேவன் பார்க்கிறார். What it is doing in the hearts. அது இதயத்துக்குள்ளாக எப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்துகிறது. What is doing in the relationship. அந்த உறவுகளுக்கு மத்தியிலே அது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. And what is going to impact the future. எதிர்காலத்தை அது எப்படி தாக்க இருக்கிறது. As a little bit of bitterness turns into a broken relationship. ஒரு சிறு கசப்பான ஒரு உணர்ச்சி அது ஒரு உறவை முறிக்கும் நிலைமைக்கு சென்று விடுகிறது. If there are any unconfessed sin from our thoughts, from our speech, from our action or from our omission, it's time to ponder upon ourselves. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனையிலோ பேச்சிலோ செயலிலோ அல்லது நன்மை செய்யும் இடத்தில் நிராகரிக்கும் இடத்தில் ஏதோ பாவம் இன்னும் அறிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் அது அறிக்கை செய்வதற்கு ஏற்ற வேலையாக இருக்கிறது. As we come to the closure of the sermon, இந்த பிரசங்கத்தினுடைய முடிவு வேலைக்கு நாம் வரும் வேளையிலே we are all born again believers. நாம் எல்லோரும் புதிதாக பிறந்த விசுவாசிகள் தான். But there are still challenges that we have to face in our life day by day. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சவால்களை சந்திக்க தான் வேண்டும். The challenge from the flesh, the
challenge from the world and challenge from the devil. உலகத்திலிருந்து ஏற்படும் சவால்கள் மற்றும் சாத்தான் மூலமாக வரும் சவால்கள் மற்றும் நம்முடைய மாம்சத்திலிருந்து ஏற்படும் சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். Fill your mind with the word of God. உங்களுடைய மனதை சிந்தையை தேவனுடைய வார்த்தையால் நிரப்பிக் கொள்ளுங்கள். Study the scripture. வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். When your mind is closely connected with God, there are very less room for sinful thoughts. உங்களுடைய சிந்தையானது தேவனோடு மிகவும் நெருங்கி இருக்கும் பொழுது பாவமான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் வருவதற்கு அது மிகவும் கடினமாக இருக்கிறது. And pray for pure mind. ஒரு சுத்த இதயத்திற்காக நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும். Psalms 51 verse 10 it says, சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Create in me. Let's pray, Lord, create in me a clean heart. தேவனே என்னுடைய இதயத்திலே ஒரு சுத்த இதயத்தை ஏற்படுத்தும் என்று நாம் வாசிக்கிறோம். We all have personal sin, public sin, but there are sins that are hidden in our life. But only through prayer we can be able to overcome the sinful life. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான பாவங்கள் உண்டு, வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவங்கள் உண்டு, அதுபோக நம்மிடத்திலே மறைந்திருக்கும் பாவங்களும் உண்டு. அதை நாம் எப்படி சரி செய்ய முடியும் என்றால் ஜெபத்தின் மூலமாக மட்டும்தான் நம்ம அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியும். Tell Lord, I cannot able to overcome certain things. தேவனே சில காரியங்களை என்னால் விட்டுவிட முடியவில்லை என்று நாம் தேவனிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். Lord, there are certain things that through my mouth I become overreactive. என்னுடைய வாயினாலே நான் தேவையில்லாமல் அதிகமாக நான் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று நான் சொல்ல. Lord, there are certain things from my thoughts that I cannot control. என்னுடைய சிந்தனைகளிலே அநேக சிந்தனைகளை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆண்டவரே என்று நான் சொல்ல வேண்டும். Lord, there are certain things that I'm not able to control my behavior or action through action. என்னுடைய செயல்களை அநேக வழியிலே நான் கட்டுப்படுத்த முடியவில்லை தேவனே என்று நான் சொல்ல வேண்டும். If you trust in the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு மேல் நீங்கள் விசுவாசமாக இருப்பீர்கள் with என்றால் the help of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய உதவி மூலமாக I'm sure that Lord will definitely allow the Holy Spirit to renew your minds through prayer. உங்களுடைய சிந்தைகளை ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். And think of the very good things. நல்ல காரியங்களை குறித்து எப்பொழுதும் சிந்தனையாக இருங்கள். Abstain from every form of evil. எல்லா விதமான பாவத்திலிருந்தும் நீங்கள் உங்களை தூரமாக வைத்துக் கொள்ளுங்கள். Even the things that leads to sin or even the things that are sin. பாவமான காரியங்களையும் பாவத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய காரியங்களையும் நீங்கள் தூரமாக இருக்க வேண்டும். Stay away from anything that you think that leads me to ungodly. இந்த காரியம் பாவத்திற்கு என்னை இழுத்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த காரியத்தை நீங்கள் உடனே விட்டு விடுங்கள். They think that if anything that contradicts God's holiness, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு எதிர்மாறாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் விட்டு விட வேண்டும். train your mind to focus on godly things, hearing godly sermons. தேவ வசனத்தை பிரசன்னங்களை தேவ ஆவிக்குரிய பாடல்களை கேட்பதற்கு நம்முடைய மனதை நீங்கள் பதப்படுத்த வேண்டும். Avoid any sinful thinking, maybe movies or music or websites that triggers sinful thoughts. பாவ சிந்தனைகளை நமக்குள்ளே தூண்டக்கூடிய சினிமாக்களோ அல்லது இன்டர்நெட் வெப்சைட்களோ எல்லாம் நாம் தவிர்ப்பது நல்லது. Surround yourself with godly people. நம்மை சுற்றி எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்படி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். May the Lord help us, and thanks for this opportunity to share the word of God. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்வதற்கு தேவன் கிருபை இருந்ததற்காக அவர் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.